கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஏறி வந்திருக்கேன். நான் ஸ்லோவாக வந்தேன், அதனால் 1.25 மணி நேரம் ஏறி வந்திருக்கேன். அதுக்கு மேலே அழகிய நம்பி கோவிலில் இவ்வளோ உயரத்தில் வந்து கட்டியிருக்காங்கன்னா, அப்பா பெருமாளுக்கு மேலே எவ்வளோ பக்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. திருமலை நம்பி பெருமாள் மேலே அடியேன் இன்றைக்கி என்ன சேவிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தாரு பார். அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நேற்று நல்ல கோயிலில் படுத்துட்டேன். செங்கிலி பூதத்தார் சன்னதி போகும்போது வருவோமா தெரியலையே. பிரம்மாண்டமான கோயில். கரெக்டாக கோயிலுக்கு வர 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. அதாவது நான் ரொம்ப ஸ்லோவாக நடந்தேன். வேகமாக நடக்கிறவங்களுக்கு 1 ஹவரில் ஏறிடலாம். 4 கிலோமீட்ரு திருக்குறங்குடியிலேருந்து 4 கிலோமீட்ரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நான் பைக் வந்து மேலே வரைக்கும் ஏறும் பார்த்துக்கோங்க. அப்பா அழகான ஃபால்ஸ். இங்கே வந்து குளிச்சிருக்கலாமோ. நான் 8 மணி வரைக்கும் குளிக்காமல் எப்படி சேவிக்க முடியும்? இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு கோயில் கூட போகல. நான் இதுதான் ஃபஸ்ட்டு. திருமலை நம்பி தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கா அவரை சேவிக்கிறதுக்கு தான். அடியேன் அப்பா எப்படி ஃபால்ஸ் பாரு. நல்ல அழகான மலை. வேண்டுகோள், இங்கு மாமிச உணவு சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. அடியேன் செல்வ விநாயகர் பெரிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு வருவோம். திருமலை நம்பிய சுவாமியை சேவிச்சுட்டு. பிரம்மாண்டமான கோயில். இவ்வளோ பெரிய ஹில்ஸில் எப்படி கட்டினீங்கோ அது அந்த காலத்தில். இந்த அம்மா இங்கேயும் குரங்கு சட்டை நிறையா இருக்குது. இதான் ஃப்ரண்ட்டு கேட்டு பார்த்துக்கோங்க. இல்லை குரங்கு நிறையா இருக்குது. ஃப்ரண்ட்டு கேட்டு. திருமலை நம்பி மலை மேலே இருக்கிறார். திருக்குறங்குடியிலேருந்து 4 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் கீழே வண்டியை போட்டுட்டு நடந்து வந்தீங்கன்னா கரெக்டாக வேகமாக வந்தால் 1 ஹவர், இந்த மாதிரி ஸ்லோவாக வந்தால் 1.25 மணி நேரம் ஆகுது. என் மேலே கோயிலில் போய் எடுக்கிறேன். ஜெய் ஹனுமான். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் வாங்கலைல்ல? நான் என்றைக்கும் எதுவும் வாங்குறதில்ல, மறந்துடுறது. காலணிகளை இங்கே கழட்டி விட்டு செலவும். அடியேன் இப்போ கழட்டிறேன். பூ தான், வேறு ஒன்றும் இல்லை. நந்தவனம். இதான் கோயில் என்ட்ரன்ஸ். உள்ளே போவோம். அப்பா எவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ உயரத்தில் எப்படி வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்பா எவ்வளோ சக்தி வாய்ந்த சுவாமியாக இருந்தால் அவருக்கு இவ்வளோ பயங்கரமான கோயில் கட்டுவாங்க. அபிஷேக தீர்த்த கிணறு இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் வரும்போது குடிக்கலாமா, இப்போயுமே குடிச்சிடலாமான்னு தெரில. குடிச்சிட்டே போயிடும். ஜென்ரேட் ஓடிட்டுருக்கு. சுவாமியும் இன்னும் 2 பேர் வந்தாங்க. இதாங்க கோயிலோட ஃப்ரண்ட் வாசல். எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் பாருங்கள். திருமலை நம்பி மலை உச்சியில் இருக்கார். இதுதான் கோயில் வாசல். காலையில் 8 மணிக்கு சாமி ஏற ஆரம்பிச்சுறாங்க. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை. 9:42 AM. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நட திறக்கலை. ஒருவேளை வாசல் எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. அடியேன் இதுதான் திருமலை நம்பி பெரிய பெருமாள். திருமலை நம்பி பெருமாள் கோவில் இன்சைடு மலை உச்சியில் வந்து இவ்வளோ அழகான பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்கன்னா பெருமாள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பாருன்னு பாருங்கள். அடியேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமாம், பெருமாளோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரவே முடியாது. ஆமாம், அவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா வரவே முடியாது. அடியேன் இன்றைக்கி பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ராமானுஜரும் இங்கே இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், கருடாழ்வார் இருக்கார். நல்ல விசேஷமாக இருக்கு. என்ன சுவாமி? சாமி. அடியேன் சுவாமி பார்த்துக்கோங்க மக்களே. திருமலை நம்பி சன்னதி. திருக்குறங்குடியிலேருந்து 4 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் அடியில் வரைக்கும். அதுக்கப்புறம் 1 ஹவர் கடன்னு ஏறினீங்கன்னா 1 ஹவர், அப்படி இல்லைன்னா 1.25 மணி நேரம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறினேன், 1.25 மணி நேரம். அடியேன் எல்லோரும் வரணும்.
சேவிக்கணும். குரங்குக்காக அந்த கேட்டு போட்டு வச்சுட்டுருக்கா. ஆ சரி சுவாமி. என் பெருமாளை சேவிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆ ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, வருவாங்க. அதுக்காகத்தான். பெருமாளே மன்னிச்சுக்கோ, ஒன்று எடுக்கக்கூடாது, இருந்தாலும் எடுக்கிறேன் அடியேன். பெருமாளே பெரிய நம்பி ஸ்ரீ திருமலை நம்பி சன்னதி. அடியன் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும், சேவிக்கணும், பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும். திருக்குறங்குடி வர்றவங்க எல்லோரும் மேலே, நான்லாம் தங்கிட்டேன், நேற்று கோயிலே தங்கிட்டு சாமியை சேவிக்கிறக்காக இன்றைக்கி காலைல ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடியன் எல்லோரும் வாங்க.